நேத்து அதிமுக செயற்குழு கூட்டம் போட்டிருக்காங்க. அது மெகா செயற்குழு கூட்டம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. 16 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. கவனிச்சிங்களா நீங்க அதை? அது நீங்க தான் சொல்றீங்க செயற்குழு கூட்டம். எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பாஜகவுக்கு பாராட்டு விழா எடுத்த மாதிரியும் திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை கண்டிச்சு ஒரு கூட்டம் போடுறாங்கன்னு வைங்களேன், அவங்க அதை பற்றியே தான் கண்டித்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் செயற்குழு கூட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு வரவேற்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு 16 தீர்மானம் போட்டிருக்காங்களே, அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று பாஜக கூட்டணி வரவேற்று பேசியிருக்காங்க. இன்னொன்று எடப்பாடி அவர்கள் 2026 முதலமைச்சராக தமிழ்நாட்டில் உட்கார வைப்போன்னு ஒன்று. இன்னொன்று எதிரிக்கு எதிரி நண்பன், அதனால யாரெல்லாம் எதிரியா இருக்கீங்க திமுகவுக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு. மீதி இருக்க எல்லா தீர்மானமே திமுகவுக்கு கண்டனம், திமுகவுக்கு எதிர்ப்பு, திமுக அரசுக்கு எச்சரிக்கை, இப்படி திமுகவுக்கு கவுக்கணும் அப்படின்னு திமுக பத்தியே தான் அதிமுகவோட செயற்குழுல பேசியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா? இதுல ஏதோ இவர் போய் பிஜேபியோட கூட்டணி வச்ச மாதிரி ஒரு ராஜதந்திரமா இவர் செயல்பட்டாரு, இவருக்கு நமக்கு பாராட்டு, ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு வியூகம் அமைச்ச எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு அப்படின்னு எல்லாம் யார் யாரு டெல்லிக்கு போனாங்க, யார் யார் போய் யார் யார் காலில் விழுந்தாங்க, என்னென்ன பையில காமிச்சு மிரட்டி இவங்களை கூட்டணிக்கு சேர்த்தாங்கன்ற கதெல்லாம் இங்க இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா வேற வழியில இவங்க தானே பாராட்டி ஆகணும். வெளியே இருந்து யாரும் பாராட்டுவாங்க. அது ஒரு பெரிய கட்டாய கல்யாணமா நடந்தது, திடுதிப்புன்னு நடந்தது. அதாவது பிடிக்காத மாப்பிள்ளை கூட்டிட்டு மேடையில உட்கார வச்சுட்டு ஏங்க மாப்பிள்ளை சோகமா இருக்காருன்னு கேக்குற மாதிரி இருக்கும். அந்த கூட்டணி அறிவிப்பும் போது நீங்க எடப்பாடி அவர்கள் முகத்தை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பாராட்டத்தக்க கூட்டணி அன்னைக்கு கேட்டிருந்தோம், அன்னைக்கு சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கோம். அன்னைக்கு எல்லாம் சொல்லல. இன்னைக்கு பாராட்டத்தக்க கூட்டணி அப்படி வரவேற்கிற இந்த கூட்டணியை, இது ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு அவரே புகழ்ந்துக்கிறார். மெகா கூட்டணி தான். எதுக்கான மெகா கூட்டணினா, வரலாற்றுல இப்படியான தோல்விகள் அடையக்கூற ஒரு கட்சி. இப்ப பாஜக எடுத்துட்டீங்கன்னா இதுவரையும் வெற்றியை பெரிதளவுல பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டுல. அதே மாதிரி அதிமுக எடுத்துட்டீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்க ஒரு கட்சி. இன்னும் இவங்களோட கூட்டணி இருக்க கட்சி எல்லாருமே எப்படி இருக்காங்க, தேர்தலில் வெற்றி பெறாத கட்சிகள் தான். ஸோ இந்த மாதிரி தோல்வி அடைகிற கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்த மெகா கூட்டணியை அவர் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராக மாற்றக்கூடிய வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி கூட்டமும் நேற்று நடந்திருக்கு. கவனிச்சிங்களா? ஆமாம், அது வரக்கூடிய 12ஆம் தேதி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள் வருது. எல்லா ஆலயங்களும் அது தெரியல, எல்லா ஆலயங்கள்லையும் சர்வமத பிரார்த்தனை. எதுக்கு பண்றாங்க? ஆலயம் சொல்றீங்களே, வெறும் அந்த இந்து கோயில்களுக்கு மட்டுமா இல்ல சர்வ மதம்னு சொன்னா எல்லா இதுலயும் போயிருவாங்க. ஆனா இஸ்லாமியர்களுடைய இதுலதான் எப்படி போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. அப்புறம் எதுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சீங்க? ஐயோ, அது ஒரு சோக கதை. அதை எப்படி நம்ம சொல்றது? சொந்த கதை சொல்லட்டுமா, சோக கதை சொல்லட்டுமான்ற மாதிரி நானும் அதை கவனிச்சேன். அவங்க பாஜகவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க. பாஜக என்ன மாதிரியான கட்சி எல்லாருக்கும் தெரியும். முழுக்க RSS ஐடியாலஜில இருக்கவங்க. நார்த்ல நாங்க கல்லறையை தோண்டி எடுக்க போறோம், மசூதி கீழே இந்துக்களோட கோயில் இருக்கு, 36,000 மசூதிகளை நாங்க தோண்டி எடுக்க போறோம்னு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜக. இவங்க கூட பாஜக கூட்டணி வைக்குதுன்னு சொன்னோன்னே இந்த மாதிரியான இஸ்லாமிய கட்சிகள், அதாவது SDPI மாதிரி கட்சியெல்லாம் வெளியே உங்க கூட்டணியே நாங்க முறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. இவங்க சொல்றாங்க நாங்க இஸ்லாமியருக்கு அறங்காவலரா இருக்கோம் அப்படின்னு. இல்ல, இப்போ இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, அங்க ஏற்கனவே அதிருப்தி வெளிப்பட்டுட்டு, ஏற்கனவே இது வேற வழி இல்ல, தலைவர் வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பலரும் கட்சி ஓட ஆரம்பிச்சாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்ற அதிருப்தியில கட்சியை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதுக்குதான் இந்த கூட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க, யாரும் விமர்சிக்காதீங்க தயவு செஞ்சு. அதாவது ஏன் அது மாதிரி விமர்சிக்காதீங்கன்னு சொல்றீங்களா, பழைசெல்லாம் கண்ணு முன்னாடி போகும் இல்லையா. அதாவது இவர் எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அதிமுக பத்தி பாஜக பேசாத பேச்சு கிடையாது, பாஜக பத்தி அதிமுக பேசாத பேச்சு கிடையாது. இப்ப ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இழிக்க வேண்டியதா இருக்கு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து இந்த மாதிரி எந்த விமர்சனமும் வைக்காதீங்க. இப்ப விமர்சனம் வச்சா இவங்களுக்கு போட்டி அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அதிமுக போட்டியே பாஜக ஒண்ணு சொல்லும். இப்ப அது கடைசியில எங்க கொண்டு போயிடுனா
அவன் ஜெயிக்கிறதுக்கு நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு அதிமுக, பாஜக ஜெயிக்கிறதுக்கு நான் ஏன் வேலை செய்யணும்னு அதிமுகவும், அதிமுக ஜெயிக்கிறதுக்கு நான் எதுக்கு வேலை செய்யணும் பாஜகவும் தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல்ல இவங்க இறங்கி வேலை செய்யறது தோய்வாயிடும். அதனால இதை பத்தி எதுவும் பேசாதீங்க, கண்ணை மூடிட்டு நான் சொல்றேன் பாஜகவோ அதிமுக வெற்றி கூட்டணி இறங்கி வேலை செய்யுங்க, அதனால விமர்சிக்காதீங்க அப்படின்னு. கண்ணை மூடிட்டு எப்படி வேலை செய்ய போறாங்க? அப்படி கண்ணை மூடிட்டு தானே கூட்டணி வச்சுங்க, கண்ணை மூடிட்டு வேலை செய்ய முடியாதா? ஆமா ஆமா. இல்ல இதுல இப்ப மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்றாங்கல்ல, இதுல பிஜேபியோட பலியாடு யாரு? உண்மையிலே அதிமுக தான் பிஜேபியோட பலியாடா? அடுத்தது வேற பலியாடுகள் இருக்கு. ஆமா, ஒரு ஆடு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பாஜக அதிமுக கூட்டணியில அந்த ஆட்டை கொண்டு வந்து சேர்க்க போறோம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இருந்த ஒரே ஆடு அண்ணாமலை தான், அவர் போயிட்டாரு. இன்னும் வேற யாரு ஆடுன்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ள இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க பாருங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா வந்து நயினார் வந்து டெல்லிக்கு போய் மீட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள வர வேலைகளை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயை வளர்த்தெடுக்கிறதே பாஜக தான் அப்படின்ற ஒரு தரப்பும் சொல்லுறாங்க. இருக்கு. என்ன கணக்குல நீங்க சொல்றீங்க? இப்போ ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து பிஜேபியை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய கணக்கு கொஞ்சம் உதைக்குதே. இப்போ நான் கணக்கு ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க, இப்போ பாஜக இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. யாரு? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவர் ஏற்கனவே வருமான வரி தாக்குதல், வருமான வரி சோதனை வந்தோடனே பயந்து போனவர் விஜய், இவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சா பாஜக கையில இருக்கிற ஆயுதமே என்ன? வருமான வரி சோதனை பண்றது, இடி ரெய்டு விடுறது, இதுதான். சோ அதுக்கு பயந்து விஜய் பல்டி அடிக்க மாட்டாரா அப்படின்ற பயம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, நீங்க விஜய் அவர்கள் பேசுறத நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், திமுகவை எதிர்த்து ரொம்ப தைரியமா பேசுவாங்க, ஆனா பாஜக எதிர்த்து பெருசா ஒண்ணும் பேச மாட்டாரு. மோடி அப்படின்னு சொல்றதுக்கே பயப்படுவார். மூணாவது என்னன்னா, அதிமுக பத்தி எங்கேயுமே பெருசா விமர்சனமே பண்ணியிருக்க மாட்டார். அடுத்து இப்ப இந்த 26 சுற்றுலா பயணிகளை வந்து பயங்கரவாதிகள் சுட்டு போனாங்க. இதுக்கு விஜய் என்ன அறிக்கை விட்டாரு, என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? மத்திய அரசு பிஜேபி உங்களோட எதிரி தானே? இல்ல, பொதுவாகவே அவர் இந்த அறிக்கை விட்டு எல்லாம் இன்னும் பழகல. அப்படி பழகலன்னா ஓட்டு மட்டும் வாங்கணும், நீங்க ஜெயிச்ச தேர்தலில் வந்து முதல்வராக உட்காருனா அப்ப நான் அறிக்கை விட்டே பழக மாட்டேன்னா அது எப்படிங்க கதைக்காகுமா? இல்ல சரிதான், அவரு நேரடியா வந்து சீட்ல உட்கார்ற மாதிரியான அது வரை நீங்க எந்த அறிக்கையும் கொடுக்க மாட்டீங்க, எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டீங்க. ஐயா, ஒரு ஆந்திரால விஜய் கவுடா அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப துணிச்சலா சொல்றாரு, இதை வந்து பயங்கரவாதிக்கு எதிராக இருக்கும், இந்தியா வந்து இதுக்கெல்லாம் அடிபணியாது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. நீங்க இங்க ஒரு முன்னணி நடிகர், இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, 2026 தேர்தலில் முதல்வராக உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி இருக்க நீங்க ஒரு குறைஞ்சபட்ச அஞ்சலி செலுத்தி இருக்கணும். இல்லைன்னா பாஜக உங்களோட எதிரின்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ இது உள்துறை அமைச்சகத்தோடைய தோல்விதான் இந்த தாக்குதல் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிடணும். இல்ல அதுவுமே இல்லையா, நாங்க வந்து தோளோட தோல் நிக்கிறோம், பயங்கரவாதத்தை வந்து ஒரு போதும் இந்தியா அடிப்பணியாது அப்படின்னு அந்த மாதிரியாவது ஏதாவது கருத்து சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி இருக்கணும். எதுவுமே நீங்க சொல்லல. அப்ப நீங்க என்ன நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை? அவரு சினிமால பிஸியா இருக்கிறாரு. அந்த ஷூட்டிங் போறதே வந்து நான் ஷூட்டிங் போறேன், யாரும் என்ன பின்தொடராதீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட நடவடிக்கைகள் இப்படி இருக்கிறதுக்கு இப்படி இருக்கு. ரெண்டாவது, பிஜேபிக்கு என்னன்னா இவரை வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கா பாக்குறாங்க. பிஜேபிக்கு என்னன்னா திமுகக்கு எதிராக இருக்க எல்லா ஓட்டு வங்கியும் உள்ள எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் அமமுக, சரத்குமார் அவர்கள் கட்சி, இப்படி எல்லா 1-2 ஓட்டு வாங்குற கட்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க உள்ள போடும்போது, இப்போ விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஓட்டு வங்கி இருக்குன்னா அவரை விட்டு வைப்பாங்களா? தூக்கிட்டு வாட அந்த தங்கத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வளர்றாங்க பாத்தீங்களா, இது வளரட்டும், நன்றாகவே வளர்ந்து வரட்டும் அப்படின்னு தான் அதிமுக வந்து இவங்களோட கூட்டணிக்குள்ள உள்ள சேர்த்தது. இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க பிஜேபி மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக விஜய் கூட்டணின்றது எல்லாருமே எதிர்பார்த்த கூட்டணி, தன்னிச்சையா இது பண்ணுவாங்க, திமுக மாற்றா இது இருக்கும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா விஜய் இறங்கி வராதாலையும் அதிமுகவுக்கு வேற வழி இல்லாதையும் இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக கதை முடிஞ்சிருச்சு. இப்போ விஜயோட வழி என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. அழகா அவர் டிராவல் பண்ணலாம். எல்லா அதிருப்தி ஓட்டுகளும்
இப்போ அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அந்த அதிருப்தி ஓட்டு, திமுகவோட அதிருப்தி ஓட்டு, இப்போ அதிமுகவோட அதிருப்தின்னு ஒண்ணு இருக்கும், இந்த ஓட்டு, இப்படி இந்த அதிருப்தி ஓட்டுகள் எல்லாம் யார் பக்கம் திரும்பும் அப்படின்னு விஜய் பக்கம் தான் திரும்பும். அதனால அவர் வளர்ந்துட்டு வராரு. இந்த இந்த வளர்ந்து வர கட்சியை எப்படியாவது நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஸ்கெட்சை பாஜக போடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, இவர் தான் ஊழலை ஒழிக்கிறதுக்காக வந்தவராச்சு, இவர் எப்படி பாஜக கூட போய் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு ஒரு தரப்பு கேட்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது விஜயோட ரசிகர்களுடைய இப்ப இது என்னவா இருக்குன்னா, விஜய் ஒரு மாற்றா இருப்பாரு, அதனால அவர் கண்டிப்பா கூட பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இப்போ அப்படி இல்லாத பட்சத்துல இப்போ இவங்களை வளர்த்தெடுத்து கடைசியில தேர்தல் இருக்க ஒரு 2, இப்போ அவங்களோட ஸ்கெட்ச் என்னவா இருக்கும்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம், இப்பவே வந்து விஜயை கொண்டு போய் கூட்டணியில உட்கார வச்சுட்டோம்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்லாம ஒரே ஆள், இந்த ஒரே ஆப்ஷன் திமுக தான், திமுக ஓட்டு போடுற மனநிலைக்கு போயிடுவாங்க. அதனால விஜய் அவர்கள் வெளியே வளரட்டும், அவர் வளர்ந்து வந்த பிறகு தேர்தல் நெருங்குற சமயத்துல நம்ம வந்து கூட்டணி வச்சிருவோம். அப்படி இல்லைன்னா அவர் வெளியவே நின்று ஜெயிச்சு வந்தாலும் ஒரு 50 இடம் ஜெயிக்கிறாரு, 40 இடம் ஜெயிக்கிறாருன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு லாஸ்டா கேட்டா என்ன பண்ண முடியும்? இவங்க இப்போ வந்து இவங்க மத்தியிலே இவங்க எப்படி ஆட்சி அமைச்சிருக்காங்க, தனி பெரும்பான்மை இல்ல, சந்திரபாபு நாயுடு நிதிஷையும் கூப்பிட்டு தான் ஆதரவு கொடுத்து இங்க மத்தியில ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படி வெளியே தனியாவே நிக்க வச்சாலும், இப்ப கூட்டணி இல்லாத போதும் தனியாக நிக்க போது அவர் ஜெயிச்ச ஒரு 40 இடத்துக்கு வந்துடுறாங்க, இவங்க 40 லாக் அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், கூப்பிட்டு விஜய் வந்து நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஆதரவு கொடுக்காத பட்சத்துல ஒரு இடி ரைடோ ஒரு ஐடி ரைடோ விட்டா விஜய் என்ன பண்ணுவார்? ஆதரவு தெரிவிப்பாரு. வேற வழி இல்லையா? சோ இந்த பிளான் தான் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு இப்ப கூட்டணிக்கு வரணும், இல்ல தனியா நின்று தம்பி ஜெயிக்கணும், ஜெயிச்ச பிறகு எங்களுக்கு ஆதரவு தரியா, இல்ல ரைடு விடட்டா அப்படின்னு மிரட்டி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க அப்படின்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. சரி, அதனாலதான் எதிர்க்கு எதிரி நண்பன் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ எல்லாரையும் நம்ம பக்கம் கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காரா? எக்ஸாக்டா அததான் அவர் வந்து திமுகவுக்கு எதிரியா யார் யார் இருக்கா, இப்ப திமுக என்னோட எதிரி, திமுக எதிர்க்கிறது மட்டும் தான் என் வேலைன்னு யார் யாருக்கு கொடுத்துட்டு இருக்கா? ஒன்னு அதிமுக, இன்னொன்னு பாஜக, அடுத்ததான் விஜய் அவர்கள் இருக்காங்க. சோ இவருக்கு விஜய் அவர்களுக்கு வந்து மறைமுகமா என்ன சொல்றாங்க, நம்ம கூட்டணிக்கு வந்துருங்க தம்பி, நீங்க வரலாம் வற்புறுத்தி வர வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து மறைமுகமா இந்த செயற்குழு கூட்டத்திலேயே பேசியிருக்காங்க. ஸோ அவர் எடப்பாடி அவர்கள் சொல்றது விஜய் அவர்களை தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து அவங்க என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவுக்கு அவங்க வந்து சில எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது என்னன்னா, பஹல்காம் தாக்குதல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாக்குதலுக்கு வந்து நாங்கள் வந்து மத்திய அரசு எடுக்கிற எல்லா இதுக்கும் நாங்கள் வந்து உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ ஒரு அதாவது இந்த உளவுத்துறையோ அல்லது இந்த உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, இதோட தோல்வியோட காரணம் தானே இந்த மாதிரி ஒரு தாக்குதல். அப்போ அந்த கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது, தெரிவிக்க மாட்டாங்களே, கூட்டணியில இருக்காங்க. இப்போ நீங்க அந்த கூட்டம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபிக்கு பாராட்டு, எடப்பாடிக்கு பாராட்டு, இங்க இருக்கக்கூடிய திமுக அரசை வந்து கழுவி ஊத்துறது, இந்த வேலை தான் சொல்றது. இன்னும் கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னால இருந்த அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து மக்கள் மனசுல அப்படியே வச்சிருக்காங்களாம். என்ன செஞ்சீங்க அந்த மனசுல வைக்கிறதுக்கு கொஞ்சம். ஆமா, நூல் இலையில தான் முந்தின எலெக்ஷன்ல நம்ம வந்து தோத்து போனோம், இது இந்த தடவை அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க நூல் இலைக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீங்க எத்தனை ஓட்டு 4வது இடத்துக்கு போனீங்க, எப்படி இந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துக்கு போனீங்க, 4வது இடத்துக்கு போறதா நூல் இலை வித்தியாசமா? மனசாட்சி இல்ல அது சில இடத்துல நூல் இலையில போயிருப்பாங்க, அதை சொல்லி இவ்வளவு பெரிய நூலா இருக்குன்னு நினைக்கிறேன், அதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ இவங்களுடைய சாராம்சம் என்னன்னா, 2026 எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு நோக்கமாக இருக்கு. ஆனா இங்க வந்து ரொம்ப ஜெல் ஆகாம, நீங்க எடப்பாடி அவர்களை எப்படி நீங்க வந்து முதல்வர் ஆக்க முடியும்? நீங்களே தான் கூட்டணி வச்சு கூட்டாட்சின்ற முறையில போயிட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க மட்டும் எப்படி முதல்வர் ஆக முடியும்? நாளைக்கு பிஜேபி கை ஓங்கி மறுபடியும் ஃபைல காமிச்சு மிரட்டி, தம்பி நான் சிஎம் நீ டெப்டி சிஎம் அவங்க மிரட்டினா அதுக்கும் பயந்து போற ஆள் தானே நீங்க. அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு, இல்லைன்னு மறக்கல. ஆனா நம்ம வெளியில பேசுறதெல்லாம் அப்படி பேசுவோம், வெளியே கெத்தா பேசுவோம். அதாவது
இவர் அமித்ஷா வந்து அப்படி பிடிச்சு தூக்கி வச்சு கூட்டணி எல்லாம் அமைச்சிட்டு போயிட்டாரு. அவருக்கு 5 நாள் கழிச்ச பிறகுதான் அவருக்கு உணர்வு வந்து இல்ல அதிமுக தலைமையில தான் எலெக்ஷனை சந்திக்கிறோம் 5 நாள் கழிச்சு சொன்னாரு. இல்ல கூட்டணி மட்டும் தான், ஆனா கூட்ட ஆட்சி இல்ல. சோ இவங்க எப்படி முதல்வராக போறாரு தெரியல. ஃபர்ஸ்ட் இவங்க ஜெயிக்கணும், அப்புறம் அந்த முதல்வர் ஆவறத இல்ல முதல்ல மக்கள் ஏத்துக்கிடணும். இப்போ இப்படி ஒரு கூட்டணி அமைச்சதுனாலே மக்கள் வெறுப்பா தான் இருக்காங்க ஏற்கனவே. அப்ப இது ஜெல்லாகணும், திமுகனுடைய எதிர்ப்பு இதெல்லாம் இவங்க பக்கம் வரணும். இப்போ வந்து இவங்களோட சோலி முடிஞ்சிருச்சுங்க. இவங்க அதிமுக என்னைக்கு பாஜக கூட கூட்டணி அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இது முடிஞ்சு போச்சுன்ற அதிருப்தியில தொண்டர்களும் மக்களும் இருக்கிறதுனால தான் விஜய் அவர்களை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும். ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு, அதனால அவர் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இன்னொரு தீர்மானத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரே அராஜகமா இருக்கு. ஆமா, அவங்கள பார்த்து கத்துக்கோங்க. எப்படி அந்த ஸ்லோனினோட வாயில சுட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு நல்லாட்சி இவங்க கொடுத்துருக்காங்க. அப்பாவையும் மகனையும் இந்த சாத்தான் குளத்துல கூட்டிட்டு போய் போலீஸ் அடிச்சே 2 பேரும் அப்பாவையும் மகனும் கொண்டாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான சட்ட ஒழுக்கங்கள், இன்னும் 8 வழிச்சாலை கொண்டு வர்றதுக்கு விவசாயியோட வயிற்றுலேயே அடிக்கிற மாதிரி ஒரு 8 வழிச்சாலைக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரியான சட்ட ஒழுக்கங்கள்ல அவங்க ஆட்சியில இருந்தது, இவங்க ஆட்சியில ஒழுக்கமா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. இல்ல இதுல இந்த தூத்துக்குடி விஷயம் சொன்னீங்கல்ல, இப்ப அவருடைய ஆட்சியில நடந்ததுங்கிறதே அவருக்கு நினைவில்லை. ஆமா, அதனாலதான் அவரு அடுத்த நாள் சொன்னார், நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் முதல்வர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நான் டிவியில பார்த்து தெரிந்து கொண்டேன்றீங்க. இது ஒரு முதல்வர் சொல்ல, நல்ல வேளை அவர் டிவி பார்த்தாரு, டிவியாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைன்னா அது கூட தெரிஞ்சிருக்காது. ஆமா, அதாவது இவங்க இன்னொரு தீர்மானம் வந்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னா, திமுக ஆட்சியில ஒரே சுய விளம்பரமா இருக்கு, விளம்பரமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாவது செய்யறாங்க பாத்தீங்களா நலத்திட்டங்கள், அதுக்கு தான் விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா மக்களுக்கு கொடுக்குற இந்த நலத்திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணும் இல்ல, சென்னை வந்து வெள்ளம் வந்து அழிவு நிலையை நோக்கி போயிருச்சு. அப்போ இந்த மக்களுக்கு கொடுக்குறாங்கல்ல இந்த உணவு பொட்டலம் அது இதுன்னு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுல ஸ்டிக்கர் ஒட்டி நிவாரண பொருள் கொடுத்தது அதிமுக திமுக தான். அப்ப இந்த ஸ்டிக்கர் சுய விளம்பரம் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது? அதிமுக வந்தது. அப்ப நீங்க பேசலாமா சுய விளம்பரத்தை பத்தி? நிவாரணங்கிறது முக்கியம் இல்ல. ஆமா, அந்த நிவாரணம் யார் கொடுத்தா அப்படின்றதுதான். ஆமா, நம்ம வெறும் சாக்கு கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர ஸ்டிக்கர் ஒட்டாத சாக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுகவுடைய செயற்குழுல திமுக எதிரான தீர்மானங்கள் தான் 16 இது கொண்டு வந்திருக்காங்க. அப்படி திமுக எதிராக நடந்த ஒரு செயற்குழு கூட்டமா தான் இருந்தது. 2வது இது பாஜக கூட கூட்டணி வச்சு முதல்ல வச்ச ஒரு செயற்குழு கூட்டம். இதுல என்னன்னா எல்லாரும் சமாதானப்படுத்துறது. ஆமா, டென்ஷன் ஆகாதீங்க, யாரும் எதிர்த்து பேசாதீங்க, நம்ம நல்லா இதை பண்ணிடுவோம், எடுத்துருவோம். இதுக்கு முன்னால நம்ம என்ன ஒரு விருந்து கறி விருந்து வச்சாங்க, 26 பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க. இவர் ஜாலியா கறி விருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவரு அந்த விஷயத்துலதான் அந்த இதை மறந்துட்டாரு. அவரு கறி விருந்து எல்லாம் கொடுத்தாரு. இப்போ இது 2வது கட்டம். சரி, இனி அடுத்தடுத்த என்ன நடக்க போகுது தெரியல. பூஜை புனஸ்காரம் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் பிறந்த நாளைக்கு. ஆமா, 12ஆம் தேதி பார்க்கணும் என்னென்ன நடக்கு அப்படிங்கறத. 12ஆம் தேதி அப்ப நம்ம பார்ப்போம் என்னென்ன மாதிரியான காமெடிகள்ல இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த பிறந்த நாள் மேடையை வச்சு நம்ம அடுத்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.